ரிஷப ராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்கள். உங்களுக்கு 3ஆம் இடத்துல குரு உச்சமாகி இருக்காரு, ராசிநாதன் நீச்சமாக இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. இந்த மாதம் 3ஆம் தேதி அன்னைக்கே உங்கள் ராசிநாதன் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறார். அது உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் ஒரு சிறு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும், அவ்வளோதானே தவிர உங்களை பொறுத்த வரைக்கும் கெடுபலன்கள் ஏற்படாது. என்ன சார், மற்றவங்களுக்கெல்லாம் 6ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போனால் கெட்ட பேர் ஏற்படும் சொல்லுவீங்க, செய்யாத தப்புக்கு குற்றம்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு. எஸ், கரெக்டு தான். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல செவ்வாய் 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அதனால் நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் உங்ககிட்ட பேசுகிறதுக்கே பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய பேச்சு அடுத்தவங்களை காயப்படுத்தும். அதனால் எப்போவுமே உங்கள் பேச்சு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஆனால் இப்போ உங்கள் பேச்சு அடுத்தவங்களை காயப்படுத்தும். இதில் நல்ல விஷயம் என்னென்னா, லாபஸ்தானத்தில் இருக்கிற சனியை குரு பார்க்குறார், உச்ச குரு பார்க்குறார். தன்னுடைய லாபஸ்தானத்தை, உங்களுடைய லாபஸ்தானத்தை தன்னுடைய சொந்த வீட்டை குரு பார்க்குறார். அதனால் உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. இதில் 5ஆம் இடத்துல இருக்கிற புதன், 4ஆம் இடத்துல இருக்கிற புதன் 5ஆம் இடம் போகிறாரு. மாத கடைசியில் 27ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு போகிறார். புதன் 5ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, தன்னுடைய உச்சபலத்தோடு இருக்கும் பொழுது வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும், லாபம் பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும், குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும், குழந்தை பாக்கியம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இந்த மாதம் ரிஷபராசிக்கு இருக்குது. இந்த ரிஷபராசிக்கு உண்டான சாதகமான நாட்கள், அதாவது செப்டம்பர் மாதத்தில் சாதகமான நாட்கள் எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 3, 4, 5, அதுக்கப்புறமா 7ஆம் தேதி மதியம் 1 மணி முதல் ஆரம்பித்து 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18ஆம் தேதி இரவு 10 மணி வரை. அதன் பிறகு 21ஆம் தேதி காலை 11 மணி முதல் 22, 23, 24, 25, 26, 27, 28ஆம் தேதி காலை 10 மணி வரை. 29, 30 உங்களுக்கு கிடையாது. 28ஆம் தேதி காலை 10 மணி வரைக்கும் தான். அதில் சந்திராஷ்டம நாட்கள், மனக்குழப்பத்தை தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 18 இரவு 10 மணி 45 நிமிடம் முதல் செப்டம்பர் 21 காலை 11 மணி 15 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். ஆனால் இதில் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த நாட்களில் சந்திரன் தனுசு ராசிக்கு வரும்பொழுது தனுசு ராசி அதிபதியான குருவோடு பரிவர்த்தனை பெறுகிறார். பரிவர்த்தனை பெறுகின்ற கிரகங்கள் கெடுபலன்களை தராது. சாஸ்திர பிரகாரம் என்ன சொல்கிறதுன்னா, எந்த கிரகம் பரிவர்த்தனை பெற்றிருக்கோ, இதோட வீட்டில் அந்த கிரகம், அதோட வீட்டில் இந்த கிரகம் உட்காந்துருக்கு அப்படின்னா, உங்களுக்கு அந்த 2 கிரகங்களும் கெடுபலனை தராது. கிட்டத்தட்ட உங்களுக்கு அக்டோபர் மாதம் வரைக்கும் சந்திராஷ்டமம் சக்ஸஸ் தான். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமத்தன்னைக்கு ஒரு பெரிய வருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இது நடக்கிறது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 18, 19, 20, 21. ஆனால் இதில் 19ஆம் தேதி அன்னைக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு போகிறார். அந்த இடத்துக்கு போயிட்டு நீச்ச பங்கம் ஆகிறார். பொதுவாக செவ்வாய் 7ஆம் வீட்டு அதிபதியோ 12ஆம் வீட்டு அதிபதியோ 3ஆம் இடத்துக்கு போகிறது நல்ல விஷயந்தான். அங்கே போயிட்டு அவர் நீச்ச பங்கம் ஆகிறார், ஆனால் குருவோடு சேர்ந்து. அதனால் உங்களுக்கு திருமண வயதினருக்கு திருமண வார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும், காதல் விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கே 3ஆம் இடத்துக்கு போயிட்டு செவ்வாயுடைய பார்வையில் சுக்கிரன் வந்துடுறாரு. ஸோ காதல் விஷயத்தில் உங்களுக்கு ஒரு ரன்னிங்கு சேசிங்னு ஒரு டைலாக் வருமே, அந்த மாதிரி உங்களுக்கு ரன்னிங்கு சேசிங்லாம் நடக்கும். ஆனால் கடைசியில் வெற்றி உங்கள் பக்கம். காதல் விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால இளம் வயது ஆண் பெண்களுக்கு, கல்யாணம் ஆகாதவாளுக்கு சந்தோஷ செய்தியாக இருக்கும். அதே சமயம் இளம் வயது ஆண் பெண்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவா, இந்த வேலை தேடிட்டு இருக்கிறவாளுக்கு உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு மட்டும் இல்லை, சொந்தமாக தொழில் துவங்கிறதுக்கான வாய்ப்பும் ஏற்படும். அதுக்கான முதலீடுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்த இளம் திருமணமான தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. இதில் இன்னொரு நல்ல விஷயம், இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், படிக்கின்ற குழந்தைகள், இதில் புதன் 5ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாக காரகோ பாவனாஸ்தி 5ஆம் இடம் படிப்புக்கான இடம். அந்த இடத்துல புத்திகாரகன் இருக்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. ஆனால் அந்த இடத்துல புத்திகாரகன் உச்சபலத்தை அடைந்து சனியால் பார்க்கப்படுகின்ற பொழுது உங்களுக்கு அதுவே அனுகூல பலன்கள் ஏற்படும். அதனால் படிக்கின்ற குழந்தைகள் வெற்றியை பெறுவார்கள். இதில் நல்ல விஷயம், இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகள் தங்களுடைய படிப்பு விஷயத்தில் ஒரு சின்ன சறுக்கலை சந்திச்சிருப்பாங்க.
அந்த சறுக்கல் இவங்களுக்கு இப்போ இந்த மாதம் ஒரு வெற்றியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகள், வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும், வியாபாரத்தில் புதிய லாபத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்கள் இந்த மாதம் கடல் கடந்த பயணத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா 3ஆம் தேதியிலேருந்தே உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு வந்து 12ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்குறார். அந்த 12ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் 19ஆம் தேதி அன்னைக்கு நீச்ச பங்கமாகி சுக்கிரனுக்கு பார்வை கொடுக்குறார். என்ன காரணம், என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கடல் ஒன்றும் இல்லையா, சிம்பிளாக இங்கேருந்து ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு வருவீங்க. ஈவன் ஒன்று அது ஸ்ரீலங்கா கூட வேணாம், கடல் கடந்து நீங்கள் வந்து யூ வில் ட்ராவல் டு அந்தமான். கடல், அதாவது கப்பலில் போனாலும் சரி, ஃப்ளைட்டில் போனாலும் சரி, உங்களுக்கு கடல் கடந்த பயணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு வெளிநாட்டு சுற்றுப்பயணம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் உங்களுடைய பிஸ்னஸில் ஒரு பெரிய முதலீடு கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்குது. உங்களை வந்து 10 பேர் கூப்பிடுவாங்க. அங்கே வந்து சார் எங்கள் கம்பெனிக்கு வந்து பேசுங்க சார், எங்கள் ஆஃபீஸில் வந்து பேசுங்க சார், சார் எங்கள் கம்பெனி எம்டி உங்களை பார்க்கணுன்னு மீட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றாரு, நீங்கள் நீங்கள் இந்த மாதிரி வந்து லண்டன் வந்திருக்கீங்க, அப்படியே ஒரு ½ அன் ஹவர் வந்துட்டு போங்க. அதாவது யூ வில் பி இன்வைட்டட், உங்களை வந்து எல்லாரும் அழைத்து பேசுவதற்கான அமைப்பு இருக்குது. நீங்கள் அரசியலில் இருக்கிறவராக இருந்தால் உங்களுக்கு பதவி தேடி வரும். நீங்கள் அரசியல் வேணாம் சார், பொது வாழ்க்கையில் இருக்கீங்க, இல்லை மீடியாவில் இருக்கீங்க, சோஷியல் மீடியாவில் பேசுகிறீங்க அப்படின்னா உங்களை தேடி வந்து ஒரு பதவி, ஒரு முக்கிய பொறுப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்றுமே இல்லையா, ஒரு 100 பேர் சேர்ந்து பேசுகிற இடத்துல அந்த மீட்டிங்க்கு உங்களை கூப்பிட்டு வச்சு பேச சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய புகழ் ஓங்கக்கூடிய நேரமாக இருக்கும். மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற நாட்களாக இந்த மாதம் இருக்க போகிறது. இதில் நல்ல விஷயம், ரொம்ப சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, 4ஆம் இடத்துல 18ஆம் தேதி வரைக்கும் சூரியன் இருக்கார். அந்த 4ஆம் இடத்துல 4ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் 5ஆம் இடத்துக்கு போகிறதுக்குள்ளார உங்களுக்கு சொத்து வாங்கும் யோகம் இருக்குது. நிலம் சார்ந்து தொழில் செய்பவர்களுக்கு அரசாங்க ரீதியான உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த நிலம் சார்ந்து தொழில் செய்பவர்கள், அரசியலில் இருக்கிறவங்க, அரசாங்க ரீதியான உதவிகள் கோருபவர்கள், இவர்களுக்கெல்லாம் இப்போ ரொம்ப சூப்பரான டைம். இன்ஃபேக்ட் இருக்கிற 12 ராசிலே அமோகமான பலன்களை பெறக்கூடிய ராசி இந்த ரிஷப ராசி தான். நீங்கள் திட்டுவீங்க, அது வேறு விஷயம். ஆமாம், நாங்கள் உசுரோடு இருக்கிறதே பெரிய விஷயம், நாங்கள் எப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு உசுரை போக போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா நானுமே ரிஷபராசி தான், நேரம் நல்லா இருக்குது, கடுமையான முயற்சி இருக்கணும். அதாவது இந்த மந்திரம் போட்டு மாங்காய் வர வைக்கலாம் முடியாது. நீங்கள் உழைத்தால் வெற்றி காண்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்குது. இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது ரிஷபராசி நண்பர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்சதுன்னா ஒரு 8 திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. ராத்திரி ஏறுனா சாயந்தரம் 5 மணிக்கு ஏறினீங்கன்னா காத்தால 7 மணிக்குள்ளே கொண்டு போய் விட்டுருவான். பஸ்காரனோ ட்ரெயினோ கொண்டு போய் விட்டுருவான், அவங்கள தள்ளிடுவான். அங்கே போயிட்டு அந்த கடலில் குளிச்சுட்டு அங்கே வந்து அந்த செந்தில் ஆண்டவனை பார்த்துட்டு அவர் கொடுக்கக்கூடிய அவருடைய அந்த ஸ்பெஷல் பிரசாதம் அதை வாங்கி நெத்தியில் இட்டுண்டு ஒரு நெடுஞ்சான்கடையாக நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு உங்கள் ஆற்றுக்கு வாங்கலேன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிரிகள் இல்லாத எதிரிகளை வென்று அவர்களை அழிக்க மாட்டார் செந்திலாண்டவர். அந்த எதிரிகளை கூட மடைமாற்றி மனம் மாற்றி உங்களுக்கு சாதகமாக, உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுத்தக்கூடிய ஆற்றலை அந்த செந்திலாண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அனைத்து விதமான சாதகமான பலன்களும் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய பிரார்த்தனை. அதை தவிர உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுதுன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். அதை நேரடியாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க, இல்லாட்டி வாட்ஸ்அப் மூலமாகவும் பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதை தவிர உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை போக்கி உங்களுடைய முன்னோர்களையும் உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அதிர்ஷ்ட லக்ன கற்கள் நம்ம வந்து கன்சல்டேஷன் கொடுக்குறோம். அதையும் தெரிந்து கொண்டு அதை நம்மளிடமே வாங்கி உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயித்து கொள்வதற்கும் எதிர்காலத்தை வளமாக்கி கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும். அதை நம்மிடமே பயன்பெற்று கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.